ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 14. ஸோ போன பார்ட்டி அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் வந்து தேங்காய் பார்த்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் தேங்க தான் இதோட ஓனர் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்கும் அப்படியே வாயன் ரெஸ்ட் மட்டும் வெளில வரும்போது வாயனை கூப்பிட்ருப்பான். ஸோ அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 14. ஸோ இப்போ வாயன் வந்து தேங் வந்து கூப்பிட்டதும் என்ன ரியாக்ட் பண்ணன்னு தெரியாமல் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. தேங்கும் அப்படியே பார்க்குறாரு. 2 பேரோடையும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்குது. வாயனுக்கு வந்து தேங் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அவளுக்கு பதில் இல்லை. ஆனால் குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவளால் அது ஃபேஸ் பண்ண முடியல, அவனை பார்க்க முடியல. ஸோ உடனே டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டு எந்த ரெஸ்ட் மூட்டு வெளில வந்தாலும் அதுக்குள்ளே திருப்பி போயிட்டா. ஆனால் தேங் வந்து ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிட்டான். அவளோட கையில் வெட்டிங் ரிங் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அவனும் ரெஸ்ட் மூட்டு வெளில போலையே, அவனும் அதே இடத்துல நிற்கிறான். நீ எப்போ வெளில வர நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தேங்கும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஆனால் வாயனுக்கு அது தெரியாது இல்லையா. சரி இப்போ போயிருப்பான், போவா வேணாமா, போயிருப்பான் அப்படின்ட்டு டோரை கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அந்த கேப் வழியாக. ஸோ ஃபுல்லாக பார்த்தா தேங் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் அப்படியே வெளில வந்து அப்பாடா போயிட்டாரு அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா தேங் நின்றுட்டு, ஓ என்னை பார்த்ததும் பயந்து விட்றியா? இன்னுமே என் மேலே பயம் உனக்கு இருக்க வயன் அப்படின்னு கொஞ்சம் வில்லத்தனமாக கேட்டதும் வயனுக்கு பழையபடி இவன் வந்து நம்மளை டார்ச்சர் தான் பண்ண போகிறானோ, அதுக்கு தான் இங்கே வேலைக்கு சேர்த்துருக்கானோ அப்படின்னு அவளுக்கு தோணிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே தேங்கே பார்த்துட்ருக்கா. ஆனால் தேங்க அவனோட கிட்ட வரான், ரொம்ப க்ளோஸாக வரான். அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவள் தேங்க பார்க்க அவள் எதுவுமே பேசல. ஆனால் தேங்க அவனோட கிட்ட வந்துட்டு எப்படி இருக்க அப்படின்றான். இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அவளுக்கு தெரியல. இருக்கேன்னா எனக்கு புரியல. எப்படி இருக்கேன்னு கேட்டேன். பதில் சொல்கிறீ? இருக்கேன்னு சொல்கிறான்ல, அதான் நீங்களே பார்க்குறீங்களே. ஓ என்ன முன்ன மாதிரி வாய் பேச மாட்டேங்கிற? முன்னா நல்லா கையான்னு பஜாரி மாதிரி பேசுவேன். இப்போ எங்கே போச்சு அந்த வாய்? எனக்கு காணமே. ஓ குற்ற உணர்ச்சி அதில் துடிக்கிறீங்க அப்படி தானே? அப்போ எனக்கு அழுக வந்துடுச்சு. அப்படியே அழுகிறா. தேங் வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அழுதுட்டுருக்கேன் அப்படின்ட்டு வாயனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பிடிக்கிறான். வாயனுக்கு அவன் அப்படி பண்ணதும் ஐயோ இவன் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான் விடுசாமி அப்படின்னு தான் இருக்குது. இருந்தாலும் தேங் எதுவுமே பண்ணாமல் உன்னை இத்தனை நாள் கழித்து பார்த்ததும் என்னன்னு தெரில ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அதான் வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு போகாமல் அப்படியே அவனோட லிப்ஸ் அப்படியே கிஸ் பண்ணுறான். வாயனுக்கு வந்து அவனை கிஸ் பண்ணணுன்னு தோணலை, அவனை தள்ளி விடணும்னு தோணலை. அவள் பாட்டுக்கு அப்படியே நிற்கிறா. தேங்கும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாயனை பார்த்து, என்ன அதான் கிஸ் பண்ணுறல பண்ண மாட்டியா? இல்லை அது வந்து போய் அப்படின்ட்டு இழுத்துட்ருக்க போறியா? அதானே பண்ணுவ, இப்போ அதானே பண்ணுற. ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நீ மாறவே இல்லை வாயன். லைட்டாக ஏதோ மாறின மாதிரி இருக்க. ஆனால் நீ இன்னும் முழுசாக மாறல. எனிவே நல்லா வேலை பாருண்ணா. என்னடி இது நோஸ்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் கிட்டே வராரு. அது ஏதோ டவலில் வச்சு அவர் தொடச்சதால லைட்டாக அந்த நூல்லாம் அங்கே இருக்கும் போல். ஸோ அதை இவரோட நோஸ் வழியாகவே அப்படியே எடுக்கிறாரு. எனக்கு வந்து என்னோடய நோஸ் டச் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்க அவனோட ஐஸை பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே லிப்பை கிஸ் பண்ணுறான். இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிஸ் பண்ணதும் வாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி தேங்க வந்து அந்த கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கண்ணை திறந்து பார்க்குறா. தேங்காவை பாப்பான்னு தெரிஞ்சு வேணுக்குனே வாயனை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். வாயனும் இவன் என்ன இப்படி பார்க்குறா அப்படின்ட்டு டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறா. தேங்காய் அவனோட லிப்ஸ் அப்படி சிரிச்சுட்டே தொடச்சிட்டு, பரவாயில்ல இந்த கிஸ்ஸும் நல்லா தான் இருக்குது, சரி வேலையை பாரு, ஜாக்கிரதை ரெடி அப்படின்ட்டு அவனோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு போகிறான். அவனுக்கெல்லாம் இவன் எதுக்கு நம்மளை சும்மா அது கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இவன் இங்கே பார்த்துட்டோமே, இதுக்கடுத்து இங்கே வேலை பார்க்குறது சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரில. சரி ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேராக தேங்கோட பிஏ கிட்ட தான் போகிறா. அசிஸ்டண்ட் கிட்டே போய், இந்த மாதிரி நான் ரிசைனிங் லெட்டர் இருந்தாங்க, நான் இதுக்கடுத்து இங்கே வேலைக்கு வரல. இல்லை மேடம், நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போதே இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்தாவது வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சைன் பண்ணியிருக்கீங்க. அப்படி நீங்கள் இந்த 6 மந்த்துக்குள்ளே வேலையை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் பெனால்ட்டியை கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நீங்கள் டாக்குமெண்ட்டில் படிக்கலையா? உங்கள் அண்ணன் கூட நாங்கள் சென்ட் பண்ணோமே, அவர் கூட ஓகேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நீங்களும் சைன்லாம் போட்டிருக்கீங்க, இது உங்கள் சைன் தானே அப்படின்ட்டு அந்த பேப்பர்ஸில் எடுத்து காமிக்கும் போது வேணும். ஆமாம் இது ஏன் சைன் தான் அப்படின்ட்டு. அப்போ நான் இங்கே ரிசைன் பண்ணிட்டு போக முடியாதா? எப்படி மேம், சைன் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்த ஒரு நாள்லேயே ரிசைன் பண்ணிட்டு போக முடியாதான்னு கேட்டால் இது எந்த வகையில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள்.
ஆமாம், இது இல்லீகல் தான். இப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது உங்களால் பண்ண முடியுமா? மேம், ஆல்ரெடி உங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. இதில் நீங்கள் வேறு வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா, தேங்க்ஸ் அதெல்லாம் என்ன கொன்றுவார் மேம் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் தான் அச்சச்சோ நம்ம மேடம் கிட்ட போய் என்ன சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, சாரி மேம் சாரி மேம், இப்போ நான் சொன்னதை அப்படியே டெலீட் பண்ணிடுங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? இல்லை மேம் இல்லை மேம், அது வந்து பை மிஸ்டேக், அது என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்கள், நான் கேட்குறேன். இல்லை மேடம், வேணாம் விட்டுருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தேங்க் வந்துட்டான். வந்து என்ன என்ன 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை பாஸ், மேம் வந்து வேலையை விடுறதா சொன்னாங்க, அதான் மேம்க்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ, மேடம்க்கு ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தியா? ரூல்ஸை மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டியா? ஆ, சொல்லிட்டேன் பாஸ். மேடம்க்கு வந்து எல்லா ரூல்ஸையும் நான் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடமும் அதை புரிஞ்சுல மேடம்? ம், புரிஞ்சுது. ஆ, கேட்டிங்களா பாஸ்? மேடம் புரிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, புரிய வச்சிட்டீல்ல? ஆ, புரிய வச்சிட்டேன் பாஸ். அப்போ என்ன இங்கே நின்றுட்டுருக்க? கிளம்பு. ஆ, சரிங்க பாஸ், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். வேணப்போ தேங்க பார்க்குறா. அவளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே தேங்கே பார்த்துட்டு ஏதோ சொல்ல வரா அமைதியாக இருக்கா, சொல்ல வரா அமைதியாக இருக்கா. தேங்க்கு ஏதோ சொல்ல வரா அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்ன என்ன சொல்லணும் சொல்கிறீ? என்ன சொல்லணும்? இல்லை, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது, ரொம்ப என்னை திட்டக்கூடாது. நீங்கள் திட்டுங்க, எனக்கு புரியுது நீங்கள் திட்டுறது சரிதான் அப்படின்ட்டு. நீங்கள் கோவப்பட்டாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் அப்படி சொல்லலைன்னா ரொம்ப பெரிய தப்பாயிரும். ஒரு பெரிய பாவம் பண்ணதுக்கு சமம். சரி சரி சொல்லு, என் அப்பா செத்ததுக்கு தான் சொல்ல போகிற அப்படின்ட்டு தேங்க் நினச்சிட்டு சொல்லு அப்படின்றான். அப்போ வாயின் வந்து 2 பேப்பர் எடுத்து வைக்கிறா தேங்க் முன்னாடி. தேங்கும் என்னடி டிவோர்ஸ் பேப்பரா அப்படின்ட்டு சும்மா அசால்ட்டாக தான் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அதில் வாயினோட ப்ரெக்னென்சி பேப்பர், வாயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. அப்படியே தேங்க் இதை நம்பவே முடியல. ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படியே பார்த்துட்டு, ஏன் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறான். அப்போது வாயின் அழுதுகிட்டே இல்லைன்னு தலையாட்டிட்டு பக்கத்தில் இருக்க பேப்பரை பார்க்க சொல்கிறா. என்னென்னு எடுத்து பார்த்தா வாயின் ப்ரெக்னென்ட் ஆகல, ஒரு 20 டேஸ்லேயே அவளுக்கு அபார்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் அந்த இதில் போட்டிருக்கு. இதை பார்த்ததும் தேங்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே வாயினை பார்த்து எதுவுமே சொல்ல, அப்படியே அமைதியாக போய் வாயினை ஹக் பண்ணிக்கிட்டான். வாயினுமே ரொம்ப போஸ்ட் அவுட் ஆகி அழுகிறா. ஏன்னா அவளுக்கு இத்தனை நாள் வந்து இது அவங்க பேரண்ட்ஸு, அவங்க பிரதருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து தேங்கிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணியிருப்பா. இருந்தாலும் சொல்ல முடிஞ்சிருக்காது. வாயினோட ஹெல்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால தான் பேபி வந்து தங்காமல் போயிருக்கும். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பிரிஞ்ச ஒரு மாதத்துலேயே வாயின் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. ஆகி அவள் பாடி வீக் ஆகி பேபி அபார்ட் ஆனதுனால தான் அவள் கொஞ்சமாவது நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், அப்போ தான் அடுத்த பேபிக்காவது இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவள் ஃபுல்லாக மாறியிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தேங்க ஹக் பண்ணி அழுக. தேங்குமே ஓனை ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். சரி விடு, நம்ம குழந்த வரதுக்கு முன்னாடியே இறந்துருச்சு, விடு, இப்போ என்ன, நம்ம அடுத்த பேபி பெற்றுக்கலாம் அதே மாதிரி. அழுகாதடி, அழுகாத, இதுக்கெல்லாம் அழுகாத, அது நம்ம பேபி தானே, விடு, அழாத. என்ன நீங்கள் என்னை திட்டலை, நீங்கள் என்னை திட்டுவீங்க, ஒரு மாதிரி என்னை அடிப்பீங்க அப்படிலாம் நினச்சி வந்தேன், அசிங்கமாக பேசுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் இதை அப்படியே நார்மலாக எடுத்துக்கிட்டீங்க. உன் ஹெல்த் சரியில்லை, உன் உடம்பு கொஞ்சம் வீக் ஆனதுக்கு நானும் தானே காரணம், நானும் தானே உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கூட என் குழந்த அப்பா கிட்ட வர பிடிக்காமல் போயிருக்கலாம். இல்லை அப்படிலாம் இல்லை, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் அப்படியே போயிட்டான். அப்படிலாம் இல்லடி, அதான் நினைக்காதான், நம்ம இன்னொரு பேபி பெற்றுக்கலாம் அப்படின்றான். எனக்கு ஆனால் நம்ம 2 பேர் தான் பிரிஞ்சிட்டோமே, இப்போ எப்படி பேபி பெற்றுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும்புது. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே தேங்க பார்க்க தேங்க்கு புரியுது. ஐயோ நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னொரு குழந்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி 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 விடு, இதுக்கு அடுத்து இதை பற்றி பேச வேணாம், விடு, நம்ம இதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம், விட்டுரு அப்படின்ட்டு. தேங்க் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குச்சா, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் அது வாயின் முன்னாடி காட்டிக்க முடியல. ஏன்னா வாயின் முன்னாடி காட்டிக்கிட்டு அவள் ஃபீல் பண்ணுவா இல்லையா, அதே ஒரு ஆளை பார்க்க முடியாது. அதனால் வாயின்கிட்ட எதுவுமே காட்டிக்கிறது இல்லை. அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு. அப்போது வாயினும் அங்கேருந்து அழுதுகிட்டே வெளில போயிட்டா. அப்போ தான் பிஏ வந்து அசிஸ்டன்ட் வந்து, என்ன பாஸ் ஆச்சு, எதுக்கு அழுத்திட்டுருக்கேன் அப்படின்ற போது தான் டேபிள் இருக்க பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததும் அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டு நிற்கும் போது தான் கரெக்டாக என்ன நேரம்னு தெரியல, தேங்கோட அம்மா வந்துட்டாங்க. வந்து என்னடா தேங்க அசிஸ்டன்ட் சொன்னால் இங்கே வாயின் வந்திருக்கான்னு அப்படியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் வரும்போது இங்கே 2 பேர் பேரஞ்சமாக இருக்கிறத பார்த்ததும், என்ன இப்போ எதுக்கு இவங்க 2 பேர் பேரஞ்சமாக நின்றுருக்கீங்க, என்னாச்சு,
டிடி அம்மா வராங்க, அந்த மரடா மரடா. சரி பாஸ். ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை. தேவம், எதுக்கு அழுகுற? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, என்கிட்டேருந்து அவன் ஏதோ மறைச்சானே, என்னது அது? ஒன்றும் இல்லைம்மா. ஏம்மா? இல்லை, நீ கொடு. அதை கொடுறா. மேடம் ஒன்றும் இல்லை மேடம், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கொடு அப்படின்ட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. தெரிஞ்சு போச்சு வாயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு, அந்த மாதிரி அபார்ட் ஆயிருக்குன்னு. என்னதான் இருந்தாலும் பேர குழந்தை இழந்திருக்காங்கல்ல, ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுகுறாங்க. அழுதுட்டு வாயின் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அசிஸ்டண்ட் வாங்க மேம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நேராக அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்களே, ஸோ அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வாயின் மட்டும்தான் இருக்கா, தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அப்போ அவள் மாமியாரை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குது. ஸோ அங்கே திரும்பி நிற்கும் போது அவங்களும் ஓடி போய் வாயின் ஹக் பண்ணிவிட்டு, நான் எல்லாத்தையும் இப்போ தாம்மா கேட்டு தெரிஞ்சுட்டேன் உனக்கு என்ன ஆச்சுன்னு, மன்னிச்சிருமா. நாங்கள் மட்டும் நான் அவ்வளோ படுத்தாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் பேர குழந்தைய விட்டு போயிருக்க மாட்டான்ல. உன்னை நாங்கள் அவ்வளோ அடித்து இது பண்ணதால தான் குழந்த இதாயிருக்குன்னு ரிப்போர்ட்லேயே போட்டிருக்குமா, நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணனே தெரில. அவங்களே ஹக் பண்ணி எழுதுறா, இவங்களும் ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அவங்களும் அழுது சொல்கிறாங்க, நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா ஆறுதலையும் எனக்கு அப்படியே கொடுத்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் வாயினால் இத்தனை வருஷம் அதை தாண்டி வந்துட்டா. ஸோ அதனால் அவளுக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனப்பான்மை வந்துடுச்சு. ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்காமல் அவளை வீட்டுக்கு கிளம்பி போகிறா. போகும்போது தேங்க பார்க்குறா. தேங்க வெளில தான் நின்றுட்டுருக்கான். வெளில நின்று தான் ஒர்க் பார்த்துட்ருக்கான். வாயினுமே எதுவும் பண்ணாமல் அப்படியே தேங்க பார்த்துட்டு அங்கேருந்து கிராஸ் ஆகி போகிறா. தேங்கும் பார்க்குறாரு வாயின் போகிறா அப்படிங்கிறத. இருந்தாலும் 2 பேரால் எதுவும் சொல்ல முடியல. ஒரு மாதிரி 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. வாயினும் ஒரு வழி அங்கேருந்து போயிட்டா. போய் நேராக வீட்டுக்கு போகாமல் அவங்க வீட்டுக்கு போகிற வழியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அதில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணே தெரில, ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. தேங்க பார்த்ததுலேருந்து அவளுக்கு எப்படி சொல்கிறது, தன்னையே மறந்து போய் ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டா. ஸோ அதனால் அப்படியே ஒன்று உட்காந்துருக்கும் போது தான் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. இது யார், புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு கால் அட்டன் பண்ணுறா. அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அது அவளோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது. ஸோ அப்படியே ஃபோன் பேசுகிறா. சொல்லுடி. உனக்கு ஜியாவை பற்றி அந்த விஷயம் தெரிஞ்சுதா? நானே ரொம்ப நாளாக அவளை பற்றி பேசக்கூடாது, அவளை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நீ தேவலாம் இப்போ அவளை பற்றி பேசாத. என்னடி, உன்னை தேங் என்றைக்கு மேரேஜ் பண்ணானோ அன்றைக்கே அவளுக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகி அவள் செத்துட்டா அப்படின்றான். இதை கேட்டதும் எனக்கு ஒரு டவுட், ஒருவேளை தேங் தான் கொண்டிருப்பானோ? இல்லையே, அவன் நான் பண்ணதை தானே நினச்சிட்ருக்கான், அப்புறம் எப்படி கொல்லுவான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்குறா, உண்மையை சொல்லு, ஜியா கார் ஆக்சிடெண்ட் செத்தானா, அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது இல்லை யாராவது பிளான் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லை, அந்த நாய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்த லாரி டிரைவரும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட்டே ஆச்சு. நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் தான் நீ அவளை இது பண்ணி கூட நினச்சிட்ருக்கியா? ஆக்சுவலாக அவனுக்கு இன்னும் விஷயமே தெரியாது அப்படிங்கிறது நீ மறந்துட்டியா? அவன் நினச்சிட்ருக்கான் நீ தான் அந்த வீடியோவை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணணும். பட் போஸ்ட் பண்ணது ஜியா. ஸோ நீயே யோசிச்சுக்கோ, இப்போ வரைக்கும் தேங்க நினச்சிட்ருக்காரு அதை நீ தான் பண்ண அப்படின்ட்டு. ஆனால் பண்ணது ஜியா செத்துட்டா. ஸோ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. உன் அண்ணன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்கள் அண்ணன்ட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். அப்போ தான் நாங்கள் ஜியாவை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அவள் செத்துட்டா. ஸோ நீ இதுக்கடுத்து இதை பற்றி எதுவும் நினச்சிக்காத, அவளை தான் விட்டுரு அப்படின்றா. எனக்குமே இது தான் பண்ண தப்பு இல்லைனாலும் இந்த வீடியோ எடுத்தது நான் தானே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ், போஸ்ட் பண்ணது இவ கிடையாது தானே, வீடியோ எடுத்தது இவ தானே அப்படின்ற ஒரு இது இருக்குது அவளுக்கு. ஸோ அதனால் சரிடி, ஆனால் வீடியோ எடுத்தது நான் தானே. இங்கே பாருவேன், நீ வீடியோ மட்டும்தான் எடுத்த, பட் இது நீ என்ன பண்ண, போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை வேறு மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நீ தெரியாமல் தான் பண்ண, தெரிஞ்சு பண்ண தப்பு கிடையாது. ஸோ ப்ளீஸ் விட்டுரு அப்படின்ட்டு அவளும் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஆனால் வயன் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தது. அவள் சொல்லியிருப்பாளையா, போஸ்ட் பண்ணது நான் இல்லை, ஆனால் வீடியோ எடுத்தது நான் தானடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே தேங் அங்கே காரை நிப்பாட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டான். ஆக்சுவலாக வாயின் போனதும் அவனும் பின்னாடியே வந்திருப்பான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உட்காந்து சரி அவள் தனியாக ஃபீல் பண்ணுறா, கொஞ்சம் வார்மாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பான். பட் அது வாயினுக்கு தெரிஞ்சிருக்காது. அவள் பாட்டு கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அதனால் மொத்த விஷயமும் இப்போ நம்ம தேங்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. ஐயோ, இந்த பிள்ளைய போய் நம்ம இவ்வளோ நேரம் தேவலாம் இது பண்ணிட்டோமே இத்தனை நாளாக, இதால் குழந்தைய வேறு விளந்திருக்காளே அப்படின்ட்டு
அதுவும் நம்ம குழந்தை நம்மளே கொன்றுக்கோமே அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. அதனால் அவரால் அங்கே நிற்க முடியல. உடனே கார் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ தான் அவன் நோட் பண்ணுறா, என்ன கார் போகுது, தேங்க் கார் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அந்த காரையே அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் தேங்க மிரர் வழியாக பார்க்குறாரு. ஒயின் அப்படியே பார்த்துட்டே இருக்கா அப்படிங்கிறது. ஒயினோட மூஞ்சியே பார்க்க முடியல. அவர் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் என்னடா சொல்கிற, இதில் உண்மையா? ஆமாம்மா, இதெல்லாம் உண்மைதாம்மா. இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சு. ஏன்டா ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? விடுமா, எனக்கு என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டு பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான். அவங்க அம்மாவும் எவ்வளவோ திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் தேங் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதாவே இல்லை. அவர் பாட்டுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்குள்ளே இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு இவனை எப்படி சொல்லி வெளியே வைக்கனே தெரியல. அவங்களும் ஒரு மாதிரி கஷ்டத்தை தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் ப்ளீஸ் வந்து நம்ம லைக் போட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். பை பை, see you later.